முருகா என்று சொல்லிவிட்டு இன்று நாம் காண இருப்பது பச்சைமலை முருகன் கோவில் பற்றி காண்போம் வாருங்கள். பச்சைமலை முருகன் திருக்கோவில் என்பது தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய மற்றும் சக்திவாய்ந்த முருகன் திருத்தலமாகும். இது இயற்கையின் மத்தியில் பசுமையால் சூழப்பட்ட ஒரு மலை மீது அமைந்துள்ளது என்பதால்தான் இது பச்சைமலை பசுமை மலை என்ற பெயர் பெற்றது. குண்டூசி இருப்பிடம். இந்த திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் உள்ளது. முக்கியமாக சோளங்குறிச்சி செந்தம்பாளையம் சாலையில் இருந்து செல்லக்கூடியது. அருகிலுள்ள பெரிய ஊர்கள் கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, ஈரோடு. பச்சைமலை முருகன் கோவில் மிகவும் பழமையானது. இதன் வரலாறு நூற்றாண்டுகளை கடந்துள்ளது. இந்த மலைப்பகுதியில் முருகப் பெருமான் பாம்புகளால் சங்கடமடைந்த பக்தர்களுக்கு அருள் புரிந்தார் என்று மக்கள் நம்பிக்கை உள்ளது. சில வரலாற்றாச்சாரங்களின்படி சித்தர்கள் மற்றும் தவசிகள் இந்த மலைப்பகுதியில் தவம் புரிந்ததாக சொல்லப்படுகிறது. மலை மீது அமைந்த கோயில் என்பதால் கடுமையான மலையைக் கடந்து சென்று வணங்க வேண்டிய தலமாக இருந்ததால் அது படிக்கட்டுகளை அமைத்து பின் பக்தர்கள் செல்வது இப்போது சுலபமாகியுள்ளது. உதயசூரியன் பசுமை மலையின் இயற்கை சிறப்பு. இந்த மலை தனது பசுமை, தாவர வளம் மற்றும் தெய்வீக அமைதி ஆகியவற்றால் பிரசித்தி பெற்றது. மலையின் உச்சியில் அமைந்துள்ள கோவிலில் இருந்து சுற்றியுள்ள பசுமை நிலங்களை காணலாம். வழிபாடு மற்றும் விழாக்கள். தைப்பூசம், வைகாசி விசாகம், சஷ்டி மற்றும் கிருத்திகை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். பிரம்மோற்சவம், சூரசம்ஹாரம், கிரிவலம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. பக்தர்கள் காவடி எடுத்து மலை மீது சென்று முருகனை தரிசிக்கின்றனர். இது ஒரு பக்தி தீர்த்தயாத்திரையாக கருதப்படுகிறது. வழிபடுவதற்கு பயன்படும் பாசிமணிகள் மூலவர் மற்றும் அமைப்பு. மூலவர் பச்சைமலை முருகன். உபதெய்வங்கள் வள்ளி, தேய்வானை, விநாயகர் தீர்த்தம். மலைக்கு அடியில் ஓடும் ஒரு சிறு புனித குடவாயில் தல விருட்சம் வில்வ மரம். கோயிலுக்கு செல்ல வாகன வசதிகள் உள்ளன, ஆனால் இறுதி பகுதி நடக்க வேண்டிய மலைப்பாதை. அதிகபட்சமாக பசுமை சூழ்ந்த அமைதி, சாமரச உணர்வு மற்றும் மனதுக்கு நிம்மதி தரும் இடம். சிறப்பு விசேஷம். இந்த கோவில் மலை மீது அமைந்த மிகுந்த அமைதியான முருக கோவில்களில் ஒன்று. பக்தர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என நம்பி விரதம் கடைபிடித்து வருகிறார்கள். இந்த தலத்தில் சன்னதியில் இருக்கும் வேல் பக்தர்களை காப்பாற்றும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பச்சைமலை முருகன் கோவில் இயற்கையுடன் கலந்த ஆன்மீக பெருக்கத்தை வழங்கும் ஒரு அரிய தலம். முருக பக்தர்கள் ஒருமுறை இங்கு வந்து தரிசனம் செய்ய வேண்டிய இடமாக இது திகழ்கிறது. மேலும் இதுபோன்ற முருகன் கோயில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.